ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி கேரளத்து ஸ்பெஷலான கப்பக்கிழங்கு கூட்டு தான். இந்த கூட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பல்லுள்ள குழந்தைகள்லேருந்து பல்லு இல்லாத தாத்தா பாட்டிக்கு வர ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கப்பக்கிழங்கு மீன் அவியல் கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கப்பக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அந்த கப்பக்கிழங்கை தொளி ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால வெட்டிட்டு அதுக்கப்புறம் தொளி உரித்து எடுத்துருக்கோம். இந்த கூட்டு அம்மா தான் பண்ணுறாங்க. அம்மா தான் அந்த கூட்டு செய்கிறாங்க. நான் அதை எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அம்மா சின்ன சின்ன துண்டாட்டு கப்பக்கிழங்க வெட்டி தொலியையும் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் கழுவி எடுத்து குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 விசில் போட்டிருக்கோம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அடுப்பை. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 கையளவு கொஞ்சம் தான் 2 கையளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சோல குறுமிளகு, அதாவது குறுமிளகுனா இந்த நம்ம மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இவ்வளோ போட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு கொஞ்சோல ஒரு குட்டி சைஸ் எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து அதையும் சைடில் கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நம்ம எப்படி என்ன சொல்கிறது, இந்த தக்காளியோ மிளகாயோ எந்த ஒரு மற்ற சின்ன உள்ளியோ எதுவுமே இதுக்கு நம்ம போட வேண்டாம். இதுக்கு தேவையானது இந்த மசாலாவும் கிழங்கு மீன் இவ்வளோதான். இதுக்கு நான் ஒரு 13 சாலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 13 சாலை 50 ரூபான்னு வாங்கினேன். அந்த சாலையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அவிஞ்சிட்டு இந்த பதத்துக்கு இது அவிஞ்சிருக்கணும். கை விட முடியல, நல்லா சூடு இருந்தாலும் உங்களுக்காக அது பிச்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சோன்னே உடஞ்சி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதை இன்னொரு மண் சட்டியில் மாற்றிக்கலாம். இந்த கூட்டு மண் சட்டியில் செஞ்சால் தான் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மண் சட்டிலேயே பண்ணுங்கள். இது நம்ம கிழங்கு கூட மண் சட்டிலேயே அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் உங்கள்கிட்ட அவிச்சு காட்டியிருக்கேன். இன்னொரு நாள் மண் சட்டியில் இந்த கூட்டு செய்யும்போது உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு மண் சட்டியில் இந்த கப்பக்கிழங்கெல்லாம் எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கிறேன். ஒத்தி அதில் போட்டு அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய், சீரகம், மிளகு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து அதையும் இதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவை இதில் நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவி தண்ணி நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கட்டியான கூட்டாக வேணும்னா தண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இவ்வளோ கிழங்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீனும் போட்டு அந்த இது சேர்த்துருக்கோம். இப்போ புளி அம்மா கரைச்சி ஊற்றிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ அம்மா சாலை மீனெல்லாம் எடுத்து மேலே தான் வைக்கிறாங்க. ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா எல்லாத்தையும் மேலே அழகழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க. இனி இதை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அம்மா அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. எண்ணெய் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. நம்ம இவ்வளோ இது போட்டு நல்லா கொதித்து வற்றுனதுக்கப்புறம் இறக்கிடலாமா சொன்னாங்க. அதே போல் அம்மா இது பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்தோடனே அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா கப்பக்கிழங்குல நம்ம உப்பு போட்டு அவிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கப்பக்கிழங்குல உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் அம்மா இந்த ஒரு கொதி வந்த டைமில் கப்பக்கிழங்குக்கு உப்பு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அம்மா கருவேப்பிலையும் போட்டு அழகாக அதுக்கு ஃபைனல் டச் கொடுத்துட்டாங்க. செம்ம மனமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், அந்த மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு இது அடிக்கடி கரண்டி போட்டு தயவு செய்து கிளறிடாதீங்க. கிழங்கும் நல்லா உடஞ்சிரும், மீனும் உடஞ்சி போயிடும். அதனால் அப்பப்போ லைட்டாக அந்த கிழங்கு கீழே பிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ இது பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனல் டச்சும் கொடுத்தாச்சு. சுவையான கப்பக்கிழங்கு மீன் அவியல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.